மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. வீடியோவில் தெரிகிறது எங்களுடைய பெரிய அண்ணன். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. இந்த பதிவு இன்றைக்கி தான் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. காலையிலே இறங்கி சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்பவே ஆர்வமாக மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லையா, அந்த லீவை வந்து கிராமப்புறங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு தனி அனுபவம். சின்ன பிள்ளைங்களாம் அந்த உலகம் வந்து ஒரு தனி உலகம் அது. ஸோ எங்கள் அண்ணன் வந்து காலையில் இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருந்ததுனால நான் காலையில் பரபரப்பாக எழுந்திரிச்சு கிளம்பியிருந்தேன். எங்கள் அண்ணன் என்னை பார்த்தோன்னே படிக்காதவன் படத்தில் தனுஷ் சொல்கிற டைலாக் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்கும் மீன் இவனுக்குலாம் சாப்பாடு கிடையாது, வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு சோறா சொரணையாங்கிறப்ப நமக்கு சோறு தான் முக்கியமா, அதனால் சிரிச்சுக்கிட்டே நம்ம அதை சமாளித்தாச்சு எங்கள் அண்ணனை. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் போதும், எங்கள் அண்ணன் வீக்கெண்டை வேறு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. காலையிலே 6 மணிக்கு எங்களோட ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு. ஒன்று பையை தூக்கிட்டு சிக்கன் மட்டன் வாங்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. அப்படி இல்லைனா வலையை எடுத்துகிட்டு சரத்தன்னு எங்கள் வீட்டு குளத்துல இறங்கிடுவாங்க. ஸோ மீன் நம்ம வீட்டுக்கு தேவையான மீன் வந்து பிடிச்சாச்சு. எங்களோடது கூட்டு குடும்பம் இல்லையா, ஸோ அதனால் எங்களுக்கு என்ன எவ்வளோ தேவை அப்படிங்கிறத எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. ஃபைனலாக எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே சந்தோஷம் உயிரோடு உள்ள மீனை பிடிச்சி பார்க்குறதில்ல. இது எங்களுடைய சொந்த குளம். எங்களுடைய வீட்டு தேவைக்காகவே நாங்கள் வந்து வீட்டுக்கு பின்னாடி வெட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து சேல்ஸுக்கு வந்து அதிகம் பண்ண மாட்டோம். எங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு போக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே அதை நாங்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு கொண்டு வருவோம். ஸோ ஃபைனலாக எல்லார் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மீன் பிடிச்சி